ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விலாக் பார்க்கலாம். கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு பஜ்ஜி பண்ணலான்னு தான் பண்ணேன். பழம்பூரி பண்ணலான்னு பார்த்தா மைதா மாவு இல்லை, நேந்திரம் வாழைப்பழம் மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு பஜ்ஜி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பழத்தில் பண்ண பஜ்ஜி தான் நல்லா இருந்துச்சு. காயில் பண்ணது அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. நல்லா ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. சண்டேனாலே ஈவினிங்கில் தான் எல்லாேருக்கும் குளியல் இருக்கும். ஜெய்யும் குளிச்சிக்கிட்டு இருந்தால் அப்படியே நான் கார்டனுக்கு போயிட்டு கொஞ்சம் பூலாம் இருந்தது, அதெல்லாம் பறிச்சிட்டு வரலான்ட்டு போனோம். கிளைமேட் அப்படியே இருட்டிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நானும் நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம். பெரிய சாரை குளிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் ட்ரெஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் சுட்டி கட்டமாக இருந்தால் போதுங்க. நித்தின் அழகாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பான். 2 மணி நேரம் ஆனாலும் அவராக மைண்ட் டைவெர்ட் பண்ணால் தான் தேடி வருவார். கொஞ்ச நேரம் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து சுட்டி கிழமை பார்த்துட்டு இருந்தோம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு நித்தினுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிளாத்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் மடித்து வைக்கலான்ட்டு ரூம்குள்ளே வந்தாச்சு. என் பையனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து 3 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. அப்போல்லாம் அவன் ஹரிபரி படுத்தலை. சண்டே ஈவினிங் 7 மணிக்கு உட்காந்து அம்மா பேப்பரில் பேர்ட் மாஸ்க் பண்ணிட்டு வர சொன்னாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். சரி போடான்ட்டு ஒரு பச்சைக்கிளியை பண்ணோம். அது பார்க்க பச்சைக்கிளி மாதிரியே இல்லை. சரிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. இப்படி தான் சண்டே எங்களுக்கு போனது.